ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஒரு 5 to 7 minutes போகும் அந்த வீடியோ. ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் இட். நான் எந்தெந்த முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அந்த முக்கியமான பாயிண்ட்லாம் மேலே வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட்டில் போடுறேன் அந்த வேர்ட்ஸை. அதாவது இங்கிலீஷில் ஈஸியாக எழுதுறதுக்கு. சரி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், ஓகே, இந்த காமர்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக புரியும். ஆனால் எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய இங்கிலீஷில் எழுதி பழக்கம் கிடையாது நமக்கு. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து புது சப்ஜெக்ட்ஸ், அதனால சொல்கிறேன். ஓகேயா, சரி. இப்போ கண்ட்ரோலிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஐபிஎல் மேட்ச் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் தான் விக்கெட் கீப்பர் இல்லை கேப்டன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ரன் ரேட்டை. ஓகே, அதாவது ஏற்கனவே முதல் 10 ஓவரில் நிறைய கொடுத்துட்டோம், அடுத்த 10 ஓவரில் கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டாக? அது ஒரு விதமான கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ரன் போதே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, பட் தட் இஸ் பிளானிங். சரி, இப்போ நீங்கள் 20 ஓவரில் ஒரு 120 ரன்ஸ் தான் கொடுக்கணுங்கிறது பிளானிங். ஓகேயா, அதே முதல் 10 ஓவரில் 100 ரன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அடுத்த 10 ஓவரில் கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டா? அப்போ தான் அது யூஸ் பண்ணுவீங்க இந்த வேர்டு கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோல் இஸ் சம்திங் ஆல்ரெடி ஹேப்பன்ட், இனிமே ஃபர்தராக கொஞ்சம் கம்மியாக நடக்கிற மாதிரி. ஓகேயா, அப்போ அதுக்கு தான் ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு. கண்ட்ரோலிங் இஸ் எ பேக்வேர்ட், இது பேக்வேர்ட் லுக்கிங். அதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நீ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு படிக்கிறேன். கண்ட்ரோலிங் இன்வால்வ்ஸ் கம்பேரிங் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் த டார்கெட். ஸோ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து முதல் 10 ஓவரில் 100 ரன் கொடுத்துட்டோம், மிச்ச 10 ஓவரில் இல்லைசே ஒரு 50 ரன் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிறது கண்ட்ரோலிங். ஓகேயா, ஸோ கண்ட்ரோலிங் இன்வால்வ்ஸ் கம்பேரிங் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் த டார்கெட். ஓகே, இது சிம்பிள் இங்கிலீஷ் எழுதிடலாம். திஸ் ரெக்வயர்ஸ் checking of events after they have taken place. அதுவும் கரெக்ட், because you are checking the events after they have taken place. So control is just a backward looking activity. Okay, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு ஒரு மார்க். இப்போ திரும்ப சொல்லிடுறேன். கண்ட்ரோல் இன்வால்வ்ஸ் கம்பேரிங் ஆக்சுவல் வர்சஸ் டார்கெட். ஓகே, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் டார்கெட். திஸ் ரெக்வயர்ஸ் checking of events after they have taken place. Okay, thus controlling is a backward looking activity. ஓகேயா, சரி. அடுத்தது, சரி, இப்போ அந்த செகண்ட் 10 ஓவரில் வந்து 50 ரன் தான் கொடுக்கணும்னு வச்சுருக்கீங்களே. சரி, ஓகே, நீங்கள் வச்சுக்கலாம் டார்கெட்டு 40 50 கூட வச்சுக்கலாம். பட் எப்படி? யூ ஹேவ் டு பிளான் சம்திங் இல்லை. அப்போ இட் கிவ்ஸ் மீனிங் டு பிளானிங். அப்போ அந்த அந்த நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸில் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கிறது யூ ஹேவ் டு பிளான் சம்திங். அதாவது பேஸ் பவுலிங் கொடுக்கணுமா இல்லை ஸ்பின் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ இப்போ புக்கில் இருக்கிறத படிச்சிடலாம். பிளானிங் வில் லூஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். இந்த மாதிரி வேர்டு வேணாம். எப்படி பிளானிங் வில் லூஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ்? ஓகே, பிளானிங் வில் கோ அலாங் வித் கண்ட்ரோல் அப்படி எழுதுங்க. ஓகேயா, it is only control. Okay, it's only control that indicates the extent to which the plan has been successfully implemented. Okay, so first வந்து பிளானிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதே தெரியுங்க. ஓகே, அதான் சாரி, முதல்து வேண்டாம். பிளானிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரோலிங். ஓகேயா, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இண்டிகேட்ஸ், ஓகே, த எக்ஸ்டென்ட் டு விச் பிளான் ஹஸ் பின் இம்ப்ளிமெண்டட். ஓகே, பிளான் ஹஸ் பின் இம்ப்ளிமெண்டட். கரெக்ட், இதே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிளானிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரோலிங். ஓகே, then control only indicates the extent to which plan has been successfully implemented. ஓகேயா, சரி. மூணாவது, ஸோ இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ போடணும்னு வச்சுட்டீங்க, எவ்வளோ ரன் கொடுத்தணும்னு வச்சுட்டீங்க, அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. இப்போ அதுலேயே வந்து 2 ஓவர், 12வது ஓவர், 13th ஓவர்னு போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு அதை எவாலுவேட் பண்ணணும், அதாவது அதை வந்து அசஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ இட் இன்வால்வ்ஸ் அப்ரைசல் ஆர் எவாலுவேஷன். ஓகேயா, என்ன இருக்குது படிச்சிடுறேன். த வெரி நேச்சர் ஆஃப் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இஸ் டு மேக் அன் அப்ரைசல் ஆர் எவாலுவேஷன் ஆஃப் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து த நேச்சர் ஆஃப் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன், ஓகே, இஸ் டு மேக் எவாலுவேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேயா, அதுக்கப்புறம் அதில் டீவியேஷன் இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள்
அந்த செகண்ட் 10 ஓவரில் வந்து 50 ரன் தான் கொடுக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் அப்படின்னா ஒரு ஓவருக்கு 5 ரன். முதல் 2 ஓவர்லேயே இல்லை 10 ரன்னுக்கு பதிலாக ஒரு 20 ரன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்தராக வந்து நம்ம வந்து செக் பண்ணோம் என்ன நடக்கிறது சொல்லிட்டு. பிகாஸ் தட் இஸ் அ டீவியேஷன். சரி, ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில் வந்து 5 ரன்ஸ் தான் பர் ஓவர். ஆனால் 10 கொடுத்துட்டீங்க. தட் இஸ் அ டீவியேஷன், கரெக்ட்? ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து the nature of control is to make, okay, evaluation of the actual performance. Okay, அப்படி எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் actual performance in the business is production, sales, finance. Okay, இது 3 இதனால போடுது. அதுக்கப்புறம் deviation from the target can be deducted only if actual performance is assessed, correct? So இதுக்கப்புறம் whatever the deviation can be deducted only if actual performance is assessed, correct? So the nature of control is to make evaluation of the actual performance. Okay, the actual performance that involves production, okay, sales and finance. Okay, அதுக்கப்புறம் deviation, okay, can be deducted வேணாம், அது ஒரு கஷ்டமான வேர்டு. Deviation from the target, okay, can be measured if actual performance is measured, okay, assessed. So actual performance assess பண்ணதுக்கு அப்புறம் என்ன டீவியேஷன் இருக்கோ அதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அது இப்படி எழுதலாம். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஹெல்ப்ஸ், ஓகே, இன் அசஸிங் த டீவியேஷன் ஃப்ரம் த டார்கெட். திரும்ப சொல்கிறேன், ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் assessing the deviation from the target. ஓகே, இதை நான் எழுதிடுறேன் இதில் மேலே. ஓகே, அடுத்தது, இட் இஸ் எ பர்வேசிவ் ஃபங்க்ஷன். ஓயா, பர்வேசிவ்னா என்ன அர்த்தம்? அதாவது பர்வேசிவ்னா படறது இல்லாட்டி பரவுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் லைக் பிளானிங் இஸ் எ பர்வேசிவ் ஃபங்க்ஷன். ஓஹோ, ஓகே 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 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. லோவர் லெவல், மிடில் லெவல், டாப் லெவல். ஓகே, இந்த 3 லெவலுக்கும் வந்து பிளானிங் தேவை. ஓகே, இது பர்வேசிவ் வேண்டாம். அப்போ என்ன பண்ண இட் இஸ் ஆல் லெவல்ஸில். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் லெவல் ஃபங்க்ஷன். இல்லை, ஆல் லெவல் ஃபங்க்ஷன் வராது. இட் இஸ் ஓகே, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். ஸோ பிளானிங், கண்ட்ரோல் லைக் பிளானிங். ஓகே, கண்ட்ரோல் இஸ் ரெக்வயர்ட், ஓகே, இந்த ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோவர் லெவல் எழுதிருங்க. ஓகேயா, அப்போ எழுதிடலாம். ஸோ இட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எழுதிருங்க, பெஸ்ட், அவ்வளோதான். ஓகேயா, அடுத்தது, இட் இஸ் எ ஃபார்வர்ட் லுக்கிங் டூ. ஸோ ஃபார்வர்ட் லுக்கிங்னா என்ன? அந்த அதாவது திரும்ப முதலே சொல்கிறேன், 10 ஓவர் போயிடுச்சு. அடுத்த 10 ஓவரில் ஈச் 5 ரன்ஸாக கூட வச்சுருந்தோம். முதல் 2 ஓவர்லேயே 10-20 ரன் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ நம்ம எவ்வளோ டீவியேஷன் பார்க்குறோம், அதை மெஷர் பண்ணுறோம், அதுக்கு என்ன நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னு பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 8க்கு ஃபார்வர்ட் லுக்கிங், அதாவது இப்போ எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பை கம்பேரிங் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த 2 ஓவர்ஸ் இருக்குல்ல, with the expected level of performance, deviations can be deducted. Okay, correct. Once the reasons for deviations are found out, corrective measures must be employed. See, இதெல்லாம் அப்படியே அதே மாதிரியே இருக்கு பாருங்க, ஒரு லைன். To prevent the occurrence of flaws in future, thus control provides the necessary safeguards of future uncertainties. சத்தியமாக இது முடியாது. it is forward looking too. ஓகேயா, அது மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 2 ஓவருக்கு யூ ஆர் கம்பேரிங் த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். Okay, then you are measuring the deviation from the target. Okay, then you are finding the reasons for the deviation. இது எதுனா போறங்க. The forward looking வந்து இந்த 3 பாயிண்ட். ஓகேயா, கடைசியாக வந்து இட் இஸ் a continuous process. அதாவது எவ்ரி ஓவருக்கு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி ஓவர் முடிஞ்சோடனே 13th ஓவர் 14th ஓவர் எவ்வளோ ரன் கொடுத்தோம், எவ்வளோ கொடுத்துருக்கணும், ஓகே, எவ்வளோ டீவியேஷன், என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், ஓகே, என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஓகே, திரும்ப அடுத்து 15th ஓவரில். அப்போ இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ as long as there is planning, there will be control.
ஓகே, அப்படி கூட வேதனம். Controlling is a continuous process, okay, which helps the organization, okay, in measuring the deviation and taking actions. அவ்வளவுதான். ஓகே, which helps the management in finding out the deviation and taking actions. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சரி, இது எல்லாத்தையுமே நான் வந்து முடிஞ்சா இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு நான் போடுறேன். அப்படி இல்லாட்டி இதோட பாயிண்ட்ஸை இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அது அந்த வீடியோவில், ஓகே, டைட்டில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதிருங்க. 6 பாயிண்ட்டையும் அதை நீங்கள் பார்த்து ப்ளீஸ் எழுதிருங்க. நீங்கள் அது எழுதினீங்களே வச்சுக்கோங்களேன், சிம்பிள் இங்கிலீஷில் எழுதிருக்கேன் நான். ஓகே, ட்ரை பண்ணுறேன் அந்த இதில் போடுறதுக்கு, அந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எழுதிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.